அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறதுன்னா ஜான் ரிவ்யூஸ் ஆன்லைன். கொய்யாக்கீரை மருத்துவ குறிப்பு. மருத்துவ பண்புகள்: 1. இரத்த சோகை குறைக்கவும். 2. இதயத்தை வலுப்படுத்தவும். 3. கண்பார்வையை வலுப்படுத்தவும். 4. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும். 5. இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்கவும். மருத்துவ பயன்பாடு: 1. வயிற்றுப்புண், குடல் புண் போன்றவற்றை குணப்படுத்தவும். 2. உடல் எடையை கட்டுப்படுத்தவும். 3. செரிமானத்தை சீராக்கவும். 4. இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும். 5. உடலில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றவும். எச்சரிக்கை: 1. கொய்யாக்கீரையை அதிகம் சாப்பிடுவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம். 2. கொய்யாக்கீரையை சமைக்கும்போது அதிகம் நீர் சேர்க்கக்கூடாது. குறிப்பு: 1. கொய்யாக்கீரையை கறி, சாம்பார், தோசை, இட்லி போன்ற உணவு வகைகளில் சேர்த்து பயன்படுத்தலாம். 2. கொய்யாக்கீரை மருத்துவ குறிப்பு. மருத்துவ பண்புகள்: 1. இரத்த சோகை குறைக்கவும். 2. இதயத்தை வலுப்படுத்தவும். 3. கண்பார்வையை வலுப்படுத்தவும். 4. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும். 5. இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்கவும். மருத்துவ பயன்பாடு: 1. வயிற்றுப்புண், குடல் புண் போன்றவற்றை குணப்படுத்தவும். 2. உடல் எடையை கட்டுப்படுத்தவும். 3. செரிமானத்தை சீராக்கவும். 4. இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கவும். 5. உடலில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றவும். எச்சரிக்கை: 1. கொய்யாக்கீரையை அதிகம் சாப்பிடுவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம். 2. கொய்யாக்கீரையை சமைக்கும்போது அதிகம் நீர் சேர்க்கக்கூடாது. குறிப்பு: 1. கொய்யாக்கீரையை கறி, சாம்பார், தோசை, இட்லி போன்ற உணவு வகைகளில் சேர்த்து பயன்படுத்தலாம். 2. கொய்யாக்கீரை சாறுதான் பருகலாம். கொய்யாக்கீரையின் தீமைகள்: 1. அதிகம் சாப்பிடுவது. கொய்யாக்கீரையை அதிகம் சாப்பிடுவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம். 2. நீர் சேர்ப்பு. கொய்யாக்கீரையை சமைக்கும்போது அதிகம் நீர் சேர்க்கக்கூடாது. 3. கருவுற்ற பெண்கள். கருவுற்ற பெண்கள் கொய்யாக்கீரையை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். 4. குழந்தைகள் கொய்யாக்கீரையை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். 5. ஆஸ்துமா பாதிக்கப்பட்டவர்கள் கொய்யாக்கீரையை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். 6. இரத்த சோகை குறைபாடு. கொய்யாக்கீரையை அதிகம் சாப்பிடுவது இரத்த சோகை குறைபாட்டை ஏற்படுத்தலாம். 7. வயிற்றுப்புண். கொய்யாக்கீரையை அதிகம் சாப்பிடுவது வயிற்றுப்புண்ணை ஏற்படுத்தலாம். 8. சிறுநீரக பாதை. கொய்யாக்கீரையை அதிகம் சாப்பிடுவது சிறுநீரக பாதையை பாதிக்கலாம். குறிப்பு: கொய்யாக்கீரையை சாப்பிடுவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனை. சாம்பார் செய்யும் முறை. தேவையான பொருட்கள்: 1. துவரம் பருப்பு 1 கப். 2. சாதம் 2 கப். 3. தண்ணீர் 4 கப். 4. எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். 5. கடுகு 1 டீஸ்பூன். 6. காய்ந்த மிளகாய் 2. 7. கறிவேப்பிலை 1 சிரிங். 8. பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன். 9. உப்பு தேவைக்கு ஏற்ப. செய்முறை: 1. துவரம் பருப்பை நன்கு கழுவி அரைத்து வைத்துக் கொள்ளவும். 2. சாதத்தை கழுவி அரைத்து வைத்துக் கொள்ளவும். 3. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அடுப்பில் வைத்து சூடாக்கவும். 4. தண்ணீர் சூடானதும் துவரம் பருப்பு மற்றும் சாதத்தை சேர்த்து நன்கு கலக்கவும். 5. பின்னர் எண்ணெய், கடுகு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, பெருஞ்சீரகம் மற்றும் உப்பை சேர்த்து நன்கு கலக்கவும். 6. சாம்பாரை சுட சுட பரிமாறவும். இந்த சாம்பார் செய்முறையை பின்பற்றி உங்கள் வீட்டில் சுவையான சாம்பாரை தயாரிக்கலாம்.